இவர் தான் எங்கள் மாஸ்டர். நான் கோபி, நான் கிருஷ்ணா, கண்ணு தெரியாது, நான் ஆசிக், நான் கௌதம். நாங்களாம் டெய்லி ஈவினிங் இங்கே தான் வந்து கராத்தே கிளாஸ் கற்றுக்குறோம். இவனுக்கும் ஆசை கராத்தே கற்றுக்கணும், சும்மா வருவான். இப்போ நான் ஃபேஸ் கிக் சொல்லித்தரேன், அதே மாதிரி நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. இந்த ஃபோராமில் பிளாக் பண்ணணும். இப்போ நீங்கள் 2 பேரும் பண்ணுங்க. டேய் தம்பி, டேய் என்னடா ஆச்சு? இந்த அறிவு இல்லை, சொல்லி தந்த மாதிரி செய்ய மாட்டா, கொன்றுவோம்டா. கொன்றுவோம்டா. தம்பி இப்போ எப்படிப்பா இருக்கு? சார் நல்லா தான் இருக்கு. நான் போயிட்டு வரேன். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ அடி வாங்கியும் பர்ஃபெக்டாக. நான் ஆசி கிளம்பிட்டியா? ஒன்றும் இல்லைடா, நான் ரூம் போயிட்டு நான் நாளைக்கு வரேன்டா. மாஸ்டர், மாஸ்டர், என்னாச்சு மாஸ்டர்? அப்பா மாஸ்டர், என்னாச்சு மாஸ்டர்? பிரசாந்த், coming. Okay, thank you. யாரு வரேன், வெயிட் பண்ணுங்க. யாருங்க? சிபிஐ. சிபிஐயா? சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கோசரம் உங்களை வந்திருக்கோம். எதுக்கு? மாஸ்டர் டெத் ஆகிட்டார்ல, இன்வெஸ்டிகேஷன் உங்களை கூப்பிட்டு போக வந்திருக்கோம். ஓகே சார்.
போகலாம் சார். ஓகே சார் வாங்க. என்ன ஒரு யாருக்குள்ள எங்க சரி உங்க மாஸ்டர் பற்றி சொல்லு. இவரை தான் சார் நாங்கள் கிளாஸ் கற்றுக்க போகிறோம். அவர் சின்ன வயசுலேயே பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு. அதனால தான் நாங்கள் அவர்கிட்ட நாங்கள் கராத்தே கற்றுக்க போயிட்டுருக்கோம் சார். எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவர் ஃப்ரீயாக தான் பழகுவார் சார். யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் வந்தார், எந்த தேவையில்லாத பிரச்சனையும் போக மாட்டார் சார். அவர் உண்டு அவர் வேலை உண்டு தான் சார் இருப்பார். நீங்கள் எத்தனை பேர் கராத்தே கிளாஸுக்கு போயிட்டுருக்கீங்க? நாங்களா சார் 4 பேர் போயிட்டு இருக்கோம் சார். யாருன்னா நான், கோபி, கிருஷ்ணா, ஆசிக்கு சார். இந்த மாதிரி 4 பேர் நாங்கள் சாயங்காலம் கராத்தே கற்றுக்கிட்டு இருக்கோம் சார். ஓ டெய்லியும் போவீங்களா? ஆமாம் சார், டெய்லியும் ஈவினிங் போயிட்டு இருக்கோம் சார். ஓ கிருஷ்ணா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சார் கிருஷ்ணாவுக்கு அவர் கண்ணு தெரியாது சார். அவரே தானாக வருவார், போவார், எங்கேனாலும் வருவார். இதே மாதிரி ஸ்டெப்ஸ்னா கூட அவரே ஏறுவார் சார். சென்சஸ் நிறையா சென்சஸ் இருக்குது. அவரே படிக்கிட்டு ஏறுவார். அவரே எந்த ஒர்க்குனாலும் அவரே செஞ்சுக்குவார் சார். ஆசிக்கு பற்றி சொல்லுங்கள். ஆசிக் ஒர்க்கில் எப்பயுமே பர்ஃபெக்டாக இருப்பார் சார். சே, எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணுறாங்க. எவன்கிட்டையும் பர்ஃபெக்டே இல்லை. எல்லா வேலையும் நம்மளே பண்ணுறது. பேட் பாய்ஸாக இருக்காங்க. சார் கோபி ரூம் எங்கே இருக்குது? சார் தான் அங்கே. அங்கே சரிண்ணாப்பா. தமிழ் எங்கே இருந்து நீ? நான் தான் சார் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எத்தனை மணிக்கு நடந்தது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் எப்படி உனக்கு பழக்கம் கராத்தே மாஸ்டர்? கராத்தே கிளாஸ் போயிட்டு எத்தனை மாசமா? 3 மாதம். 3 மாசமா? எப்பயுமே டார்கெட் தான் இருக்கு. அவ்வளோ நீங்கள் எதாவது கேட்குறீங்களா சார்? எல்லாம் என்ன பண்ணுறாங்க? கூட படிக்கிறேன். கூட படிச்சுருக்காங்களா? இதெல்லாம் ஃபோட்டோ எடுங்க. இதெல்லாம் ஃபோட்டோ எடுங்க. அந்த 2 பேர் எங்கே போயிருக்காங்க? எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க சார். வெளில போயிருக்கேன். வெளியே போயிருக்காங்களா? பசங்களாம் என்ன கூட படிக்கிற பசங்களா இல்லை? எப்படி படிக்கிறேன். டார்கெட்டு கொலை பண்ணிருந்தா ஏதாவது செக் பண்ணுங்க ரூமா ஏதாவது வச்சுருக்காங்க.
இதோட உங்கள் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சது. திரும்ப கூப்பிட்டா நீங்கள் வரணும். யாரு? சிபிஐலேருந்து இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கான். வாங்க சார். சார் என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருப்பா? கௌதம்ன்ற யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? கோபி உனக்கு தெரியுமா? தெரியுமா? நீங்கெல்லாம் ஒன்னாதான் கிளப் கற்றுக்கிட்டீங்களா? அன்னைக்கு கொலை நடந்த இடத்துல நீ பக்கத்தில் இருந்தியா? உங்க ரூம்ல 4 பேர் தானேப்பா? 4 பேர் தான் ரூம்ல இருக்காங்கன்னு உனக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்? கோபி எப்படி கண்டுபிடிப்ப? கோபி எப்படிப்பா நீ ஐடென்டிஃபை பண்ணுவேன்? ஓகே, என்ன சரக்கு அடிப்பான்னு தெரியுமா? ஆசிக்கிறது எப்படி கண்டுபிடிப்ப? சரி, ஓகே. கௌதம் உனக்கு தெரியுமா? அவன் கூட தானே, அவன் எப்பவுமே அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா? அவனை நீ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவ? ஓகேப்பா, உங்களோட இன்வெஸ்டிகேஷன் நல்லா முடிஞ்சது. நெக்ஸ்ட் கூப்பிடும்போது நீங்கள் வரணும். இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் தானே? எவிடன்ஸ் ஆக்ஷன் நடந்தது எவிடன்ஸ்லாம் எங்க இருக்கு? மொபைல் யாருன்னு டெஸ்ட் பண்ணிங்களா? யார் மொபைல்? நீங்கள் அதான் கோபியோட மொபைல் கோபிங்களா? கோபி ஃபைனல் டயக்னோசிஸ் நீங்கள் யாரை ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க? கோபி தான். அவனுடைய மொபைல் தான் கையில் வந்துருக்கு. அவனுக்கு தான் எல்லா ரிப்போர்ட்டும் வர மேபி கட்சிக்கும் அவனை தான் இருக்கலாம். அது இன்க்ளூடிங் கட்சிக்கும் அவங்க தான் இருக்கலாம். ஆனால் சம்பவம் அந்த இடத்துல ஃபோன் கூட கட்சிக்கும் இருந்துருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து அனுப்பி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. கட்சிக்கு யாரு ஓகேவா? அனுப்பிட்டு ரிப்போர்ட் சொல்லுங்க சீக்கிரமா. இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக முடிஞ்சுதா? இன்னும் இல்லை சார். 3 பேர் ரிப்போர்ட் தான் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு ஆள் ரிப்போர்ட் கிடைக்கல. யார் அது? யாருன்னு கன்ஃபார்ம் தெரியல சார். பார்த்தா ரிசல்ட் பார்த்தா தான் தெரியும். அந்த ரூமில் இன்னும் ஆர்டிக்கு இருக்குதா சொல்கிறாங்க. அப்போ ஆர்டிக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியதானே நீங்கள் டக்குன்னு? இன்வெஸ்டிகேஷனில் ஆர்டி நம்பர் வாங்கியிருப்பீங்கல்ல, எடுத்து கால் பண்ணி அவங்க வர சொல்லுங்க. இன்வெஸ்டிகேஷன் போடுறாங்க. क्योंकि तुम हो अब तुम हो ஆஃபீஸ்க்கா சார்? இப்போ வருமா?
எடுத்தோடனே யாரும் ஆட்சி ஆமாம் உன் மாஸ்டர் என்வாயன்மெண்ட் டிசைட் தெரியுமாப்பா? ஆமாம் சார், அவர் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி டிஸ்சார்ஜ் அவர் டெஸ்டாக நீங்கள் எங்கே இருந்தார்? அவர் டெஸ்ட் ஆகும்போது நான் ரூமில் கிளாஸ் முடிச்சு ரூமில் கிளாஸ் ரூமில் இருந்தால் நீ பர்ஃபெக்ட்னு சொன்னாங்க. கரெக்டாக நீங்கள் தான் உங்கள் மாஸ்டர் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாங்க சார். அது நானும் இல்லை சார், கோபியாக இருக்கலாம் சார். ஏன்னா அவன் தான் ஒரு மாஸ்டர் ஒரு அவன் நினச்சாரு சார். அதனால கோபியாக தான் பிடிக்கிறேன். சரி படியா நானும் இல்லை சார், நான் பர்ஃபெக்ட் சார். அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வேணும். சரி அவங்களுடைய கையில் சார். சார் இது லேப் இன்வெஸ்ட் தான். நான் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கும்போது அடுத்த வாடி ஆகும். ஓகேவா? போகலாம். போகலாம். சார் ஃபிங்கர் பிரிண்ட் டாக்குமெண்ட் ஃபைனலாக என்ன ரிப்போர்ட்டு? எவிடன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஆசியோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் சேமாக இருக்குது, மேட்ச் ஆகிற மாதிரி. ஓகே. அந்த ரூமில் யார் யூஸ் பண்ணுறாங்க? ஆசி யூஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சவங்க ஆசிரியன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால ஆசிரியர் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்க யாரும் இல்லை. நல்லவங்க நினச்சி பார்த்தா நல்லவங்க, கெட்டவங்க நினச்சி பார்த்தா கெட்டவங்க. நாளை என்றும் நம் கையில் இல்லை.